வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் என்னுடைய இனிய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். கூலி வேலை செய்கிறவங்களுக்குமே, மூட்டை தூங்குறவங்களுக்குமே, நம்ம ஜெராக்ஸ் கடையில் வேலை செய்கிறவங்களுக்குமே, காலையில் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்களங்க அவங்களுக்குமே என்னுடைய உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள். இவங்களெல்லாம் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கான். மே 1 அவங்களுக்கு வேண்டிதான் இந்த விழா. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எந்த வேலை வெட்டிக்கும் போகாமல் ஒருத்தர் இலவசமாக ஓசி வருமானம் பார்த்துருக்கிறேன். நம்ம இளவரசர் சொல்ல அவர் இன்றைக்கி ஒரு காரில் போயிட்டுருக்கிறாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் சொல்கிறாரு. ஆனால் இவர் அந்த வார்த்தை சொல்கிறதுக்கு இவருக்கு தகுதியும் கிடையாது, தராதரம் கிடையாது. என்ன காரணம்னா, வருஷம் பூரா வீட்டில் உட்காந்துட்டு குடும்ப சண்டையுமே, குழந்தை காட்டிட்டு, பொண்டாட்டி காட்டிட்டு, கெட்ட வார்த்தை பேசிட்டு, அப்புறம் போதையில் எவனாச்சும் திட்டி வீடியோ போட்டு, லைவில் கண்டபடி கெட்ட வார்த்தை திட்டி வீடியோ போட்டு குறைந்தபட்சம் இந்த ஒரு வருஷம் பூரா போன மே மாதத்துலேருந்து இந்த மே மாதம் வரைக்கும் குறைந்தபட்சம் 10 லட்ச ரூபா சம்பாதிச்சிருப்பாங்க. இந்த 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்கு ஒரு சராசரி மனிதனுக்கு குறைந்தபட்சம் 5 வருஷமா 6 வருஷமா இல்லை 10 வருஷம் கூட ஆகும். ஒரு பிஸ்னஸ் பண்ணாங்க கூட ஒரு 4 வருஷத்துக்கு 5 வருஷம் ஆகும். ஆனால் இந்த ஆளுக்கு வீடியோ போட்டு மக்களோட பணத்தில் வியூஸுங்கிற பேரில் பணத்தில் சம்பாதிச்சு இன்றைக்கி உழைப்பாளர் தினம் சொல்கிறாரு. இவங்கெல்லாம் உழைப்பாளர் தினம் சொல்கிறக்கே தகுதியே கிடையாது. தகுதி இல்லாத ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா இந்த ஆளை நாம் சொல்லலை. இன்னைக்கு கொந்தளிச்சுட்டு வருவாங்க, அவங்கள பற்றியே பேசி வீடியோ போடுறேங்க. அவங்கள பற்றி பேசுகிறக்கு என்ன இருக்குது? என்னை பற்றி பேசுகிறக்கு ஒன்றுமே இல்லை. நான் உண்மையை தான் சொல்கிறேன், பொய்யொன்னும் சொல்ல கிடையாது. அடுத்தவங்களை பற்றி பேசியே வீடியோ வாங்க தானே அவங்களுக்கு அந்த சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் சுயறிவே கிடையாது. பல சேனல்லையுமே அடுத்தவங்களை பற்றி தான் பேசுகிறாங்க. இப்போ வலைபேச்சுன்னு ஒரு சேனலில் எல்லா நடிகர் பற்றி தான் பேசுகிறாங்க. அப்புறம் பேட்டை டிவியில் ஃபுல்லாக அரசியல் தலைவரத்தை பற்றியும் பேசுகிறாங்க. இந்த ஆளை பற்றி பேசும்போது கொந்தளிச்சுட்டு வருவாங்க. இந்த ஆளை பற்றி பேசுகிறக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. பேசுகிறக்கு என்ன இருக்குது? கண்டென்ட்டுங்கிறது என்னங்க? ஏதாவது ஒரு இடத்துல போய் அதை பற்றி பேசணும். உங்கள் வீட்டுக்குள்ளே ஒருத்தர் பற்றி பேசுகிறது கண்டென்ட்டே கிடையாது. என்னை பொறுத்த கண்டென்ட் கிடையாது. அப்புறம் பார்த்து மூஞ்சி காட்டிட்டு வீடியோ போடக்கூடாது போடலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் சுயறிவே கிடையாது. வலைதளத்தில் எந்த இடத்துலையும் மூஞ்சி காட்டி வீடியோ போடணுன்னு அக்ரிமெண்ட்டில் நிர்பந்தம் கிடையாது. மூஞ்சி காட்டி வீடியோ போடுறோம் அவனவன் இஷ்டம். அடுத்தவங்க சொல்லி எல்லாம் நான் வீடியோ போட மாட்டேன். அதாவது 2026 சட்டமன்ற எலெக்ஷனில் ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங்கில் நான் என்னோடய மூஞ்சி காட்டிட்டு வீடியோ போடுறேன், லைவ் வீடியோவே போடுறேன். அவங்கள பார்த்துங்க. உழைக்காத வர்க்கத்துக்கு ஒரு விழானா அதை நம்ம இளவரசனுக்கு கொடுக்கலாம். உழைப்புக்கு அர்த்தம் தெரியாதவர் இவரெல்லாம் மேதினா நல்வாழ்த்துக்கும் கூடி சொல்லக்கூடாது. கமெண்ட்லையும் கூடி ஒருத்தர் கேட்டுருக்கிறது. அதை ஏன் நீ சொல்கிறேன்னு இவரெல்லாம் சொல்லவே கூடாதுங்க. அவர் கஷ்டப்பட்டு உழைக்கிற ஆளுகளுக்கு தான் இந்த உழைப்பாளர் தினம். உழைப்பாளர் தினத்தில் எல்லோரும் போய் கொடி கட்டிட்டு ஒரு சல்யூட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த தம்பதிகள் பார்த்திங்கன்னா காரில் போய் எல்லாத்துக்கும் உழைப்பாளர் தினம் நல்வாழ்த்துக்குன்னு சொல்லி போட்டு நேராக மட்டன் கடைக்கு போகிறாங்க. மட்டன் எடுத்து கறி சமைக்கிறாங்க. இதுதான் இவங்களுக்கு உழைப்பாளர் தினம். மொத்தத்தில் உழைப்பாளர் தினத்தில் எல்லா ஃபேமிலி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்றா கோயிலுக்கு போவாங்க, இல்லை பூங்காவுக்கு போவாங்க. இவங்க வீட்டில் போய் கறி எடுத்து சமைக்கிறாங்க. நான் தான் இன்றைக்கே சொன்னேங்க, இந்த கறி எடுக்கிறதுமே இவங்களுக்கு சம்பாத்தியத்தில் கிடையாதுங்க, மக்களோட வரைபடத்தில் தான் வந்திருக்குது. மொத்தத்தில் இவங்க உழைப்பாளர் தினம் நல்வாழ்த்துக்கும் கூட சொல்லக்கூடாது. அதை தான் உழைக்கிற ஆளுகளுக்கு கஷ்டப்பட்டு காலையிலேருந்து சாயந்தரம் போய் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்களாங்க. அவங்களுக்கு தான் இந்த விழா இந்த ஆளுக்கெல்லாம் இந்த உழைப்பாளர் தின விழா சொல்லவே கூடாது. இவர் என்ன உழைச்சாரு? வலைதளத்தில் காலையில் உட்காந்துட்டு சாயந்தரம் வரைக்கும் உட்காந்துட்டு குழந்தை சாப்பிட்றாங்க, சமையல் வீடியோ இதே மட்டும்தான் இருக்குது. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இவங்க சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் சுயறிவு இன்றைக்கி மட்டும் இல்லை, என்றைக்குமே வராது. அவங்க இவங்களுக்கு வருமானம் தள்ளி கொடுக்குறாங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்க, பிடிக்கலின்னா பார்க்காதீங்க தான் நான் சொல்கிறேன். ஆனால் இந்த ஆள் உட்காந்துட்டு நான் இங்கே வரேங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் குழந்தை அழுகுது ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் குழந்தை உழுகுது ஃப்ரெண்ட்ஸ். உழைக்காத வர்க்கத்துக்கு ஒரு விழானா நம்ம இளவரசனே சாரும்.